அனைத்துலக உயிரோடை தமிழ் ஐஎல்சி தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே அரசியல் களம். இன்றைய அரசியல் கள நிகழ்ச்சியில் தாயகத்திலிருந்து தாயக ஊடகவியலாளர் இராமேந்திரன் இணைகின்றார். வணக்கம் இராமேந்திரன். வணக்கம் தரணா, அன்புறவுகளுக்கும் நேர வணக்கம். உங்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய அரசியல் கள நிகழ்ச்சியில் நாங்கள் முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா அவர்களுடைய கைது தொடர்பாக பார்ப்போம். ஆரம்பத்தில் அனுரகுமார் திசாநாயக்கனுடைய அரசாங்கம் கைதுகள் தொடர்பாக கூறினாலும் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் கைது செய்யப்படுவாரா இல்லையா என்பது உறுதியாக இல்லாத நேரத்தில் உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது. என்ன காரணத்துக்காக டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்ற விடயத்தை எங்களுடைய உறவுகளுக்கு கூறுவீர்களா? உண்மையான ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியினுடைய செயலாளர் நாயகமும் முன்னாள் அமைச்சருமான டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திலே விசாரணைக்காக அழைக்கப்பட்டு கைது செய்யப்பட்டிருக்கின்றார். உண்மையிலே அவருடைய ஒரு கைத்துப்பாக்கி தொடர்பான ஒரு விடயத்துக்காகத்தான் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதாவது இலங்கை அரசாங்கத்தினால் 2000 ஆண்டு நடுப்பகுதியிலே இவருக்கு ஆயுதங்கள் வழங்கப்பட்டது. குறிப்பாக சந்திரிகா அம்மையாருடைய ஆட்சி காலத்திலே அவருடைய ஆட்சியிலே ஒரு அமைச்சு பதவியேற்று மிக முக்கிய ஒரு விசுவாசமான ஒரு தரப்பாக செயல்பட்டு வந்திருந்தார். அந்த வகையிலே அவர்களுடைய பாதுகாப்புக்கு என்ற ஆயுதங்கள் வழங்கப்பட்டிருந்தது. அவ்வாறு 2000 ஆண்டு நடுப்பகுதியிலே வழங்கப்பட்டதாக சொல்லப்படுகின்ற அந்த ஒரு கைத்துப்பாக்கி ஒன்று 2019 ஆண்டு அளவிலே ஒரு பாதாள உலக குழுவைச் சேர்ந்த மார்க்கந்துர மதுஸ் என்கின்ற ஒரு பாதாள உலக குழு ஒருவருடைய வாக்குமூலத்தின் அடிப்படையிலே தெற்கிலங்கையில் ஒரு இடத்திலிருந்து மீட்கப்பட்டிருந்தது. அந்த மீட்கப்பட்ட அந்த ஆயுதம் தொடர்பாக, அந்த கைத்துப்பாக்கி தொடர்பாகத்தான் அவர் விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருந்தார். அந்த விசாரணையிலே அவருடைய துப்பாக்கி தான் என்பது உறுதி செய்யப்பட்டதாகவும், அது தொடர்பான சரியான போதிய விளக்கங்களை டக்ளஸ் தேவானந்தா தரப்பிலிருந்து வழங்காதன் காரணமாக அந்த துப்பாக்கி, அதாவது ஒரு அரசாங்கத்தால் அவர்களுடைய தனிப்பட்ட பாதுகாப்புக்கு என்று வழங்கப்பட்ட ஆயுதம் இன்னொரு நபருடைய பாவனைக்கு அது வழங்கப்பட்டதும், அவ்வாறு வழங்கப்பட்ட நபர் ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பலோடு தொடர்பட்ட ஒருவர் என்ற அடிப்படையிலே அந்த விடயம் ஒரு பாரதூரமான நிலையாக சுட்டிக்காட்டப்பட்டு அவர் மேலதிக விசாரணைகளுக்காக அவர் அங்கே கைது செய்யப்பட்டார். அதாவது பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ்தான் முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர் கைது செய்யப்பட்டதுக்கு பிற்பாடு அவர் 72 மணி நேர தடுப்பு காவல் உத்தரவு பெறப்பட்டு அவரிடம் அந்த ஆயுத கைமாற்றங்கள் தொடர்பான மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்று கூறி குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரால் விடுக்கப்பட்ட வேண்டுகோளை அடுத்து 72 மணி நேர தடுப்பு காவல் அவருக்கு வழங்கப்பட்டு அவர் இப்போது ஒரு தீவிர விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்றார். நீங்கள் குறிப்பிட்டதை போன்று உண்மையிலே கடத்தொழில் அமைச்சர் சந்திரசேகர் அவர்கள் யாழ்குடா நாட்டிலே பல்வேறு இடங்களிலே பல்வேறு விடயங்கள் தொடர்பாக அவர் கருத்து கூறுகின்றது. குறிப்பாக அந்த சட்டவிரோத நடவடிக்கைகள், மணல் கடத்தல்கள், போதைப் பொருள் சம்பந்தப்பட்ட விடயங்கள் தொடர்பாக கருத்து கூறுகின்ற போது அவர் மறைமுகமாக டக்ளஸ் தேவானந்தா அவரை குறிப்பிட்டுத்தான் கூறியிருந்தார். கடந்த காலத்திலே இவ்வாறான கட்ட பஞ்சாயத்துகள், இவ்வாறான ஒரு ஆயுத குழுக்களாக இருந்து செயல்பட்டவர்கள் எல்லாம் தப்ப முடியாது, இனிமேல் அந்த யுகம் முடிந்து விட்டது, அன்று அரசாங்கத்தினுடைய காலத்திலே எல்லோருமே கைது செய்யப்படுவார்கள், மிக விரைவிலே ஒரு முன்னாள் அமைச்சர் ஒருவர் கைது செய்யப்பட போகின்றார் என்ற வகையிலே அடிக்கடி அவர் அவ்வாறான ஒரு கருத்துக்களை ஊடகங்களிலே சம்பந்தம் இல்லாமல் அவர் தெரிவித்து வந்தது டக்ளஸ் தேவானந்தாவை மையப்படுத்தியதான ஒரு கருத்தாகத்தான் அவதானிக்கப்பட்டது. என்னால் டக்ளஸ் தேவானந்தா அவர்களுடைய விடயம், இந்த ஆயுத பரிவர்த்தனை தொடர்பான இந்த விடயம் அங்கே உயர் மட்டத்திலே ஒரு முக்கிய பேசுபொருளாக இருந்து வந்தது என்ற அடிப்படையில் அது அமைச்சராக இருந்த சந்திரசேகர் நிச்சயமாக அறிந்திருப்பார். ஆகவே இங்கே தங்களை ஒரு வடக்கிலே ஒரு பெரிய தங்கள் மீதான ஒரு பிம்பத்தை கட்டி எழுப்ப வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவர்கள் தங்களுக்கு தெரிந்த அந்த விடயத்தை ஏதோ சந்திரசேகர் தானே டக்ளஸ் தேவானந்தாவை கைது செய்வதற்கு நடவடிக்கை எடுத்ததே போன்ற ஒரு தோட்டப்பாட்டை கொண்டு வருகின்ற வகைதான் அவர் அந்த கருத்துக்களை கூறியிருந்தார். இந்த அரசாங்கம் ஊழலுக்கு எதிரான இந்த பாதாள உலக குழுக்கள் உள்ளிட்ட பல்வேறு சமூக விரோத செயல்பாடுகளுக்கு எதிராக ஒரு சாட்டையை சுழட்டி கொண்டிருந்தாலும்
அதனுடைய பிரதிநிதிகளாக இருக்கக்கூடியவர்கள் குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற 3 பாராளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சராக இருக்கின்ற சந்திரசேகர் மற்றும் அவர்களுக்கு கீழாக வட மாகாணத்தில் இருக்கின்ற அந்த விசிலடிச்சான் குஞ்சுகளாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் ஏதோ தங்களுடைய சாதனையாக ஏதோ தாங்கள் ஏதோ சென்று தாங்கள் அரச இயந்திரத்தை வைத்து தாங்கள் அவ்வாறான நடவடிக்கைகள் எடுத்ததை போன்ற ஒரு தற்பெருமை தம்பட்டம் அடிக்கின்ற ஒரு நிலவரத்தை நாங்கள் பார்த்து வருகிறோம். அந்த வகையில் தான் சந்திரசேகர் அவர்களும் இந்த டக்ளஸ் தேவானந்தா அவர்களுடைய கைதை சூசகமாக பல சந்தர்ப்பங்களிலே கூறியிருக்கின்றார். அதனுடைய ஒரு தொடர்ச்சியாக நாங்கள் இந்த விடயத்தை பார்க்க முடியும். இப்போது அவர் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற அனுமதியோடு அவர் இப்போது தடுப்பு காவலில் வைக்கப்பட்டு விசாரணை முகம் கொடுத்து வருகின்றார். ஏராமதரன், நீங்கள் கூறினீர்கள் 72 மணி நேர தடுப்பு காவலில் வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னீர்கள், நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டிருக்கின்ற என்று கூறுகிறீர்கள். நீங்கள் கூறியபடியே அவர் என்ன காரணத்துக்காக இந்த கைது என்று சொல்லும் பொழுது 2019ஆம் ஆண்டு இந்த துப்பாக்கி கண்டுபிடிக்கப்பட்டது, அதாவது பாதாள உலக குழுவுக்கு அவர்களிடமிருந்து கண்டுபிடிக்கப்பட்ட விடயம் கிட்டத்தட்ட 6 வருடங்கள் ஆகிவிட்டது. 6 வருடங்கள் கழிந்த நிலையில் இப்பொழுது இந்த கைது ஒரு அரசியல் நோக்கத்தோடு தமிழ் மக்களுடைய மனங்களை வெல்வதற்கான ஒரு சூழ்ச்சிமமாக நீங்கள் இதை பார்க்கிறீர்களா? நிச்சயமாக. அதற்கு முன்னர் உண்மையிலே இப்போது நாங்கள் உரையாடி கொண்டிருக்கின்ற போது வந்திருக்கின்ற செய்தி அவதானிக்கூடியதாக இருந்தது. கம்பஹா நீதிமன்றத்திலே அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் இன்றைய தினம் முற்படுத்தப்பட்டு அவருக்கு ஜனவரி 8ஆம் தேதி வரை அவர் விளக்கமறியலை வைப்பதற்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. பெரும்பாலும் அவர் விடுவிக்கப்படக்கூடிய பிணையில் கூட விடுவிக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை அவதானிக்கக்கூடியதாக இல்லை. முன்னர் அவருடைய 72 மணி நேர தடுப்பு காவல் முடிவுக்கு வந்ததற்கு பிற்பாடு அவர் பெரும்பாலும் பிணையிலே விடுவிக்கப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருப்பதாக கூறப்பட்டது. தெற்கிழங்கை தகவல் அடிப்படையிலே அவ்வாறான தகவல் கூறப்பட்டு வந்த நிலைமையிலே இன்றைய தினம் கம்பஹா நீதிமன்றத்திலே முற்படுத்தப்பட்ட அவர் கைவிலங்கோடு முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் நீதிமன்றத்துக்கு அழைத்து செல்லப்பட்டு அங்கே நீதிமன்ற நடவடிக்கையின் பின்னர் அந்த சிறைச்சாலை வாகனத்திலே அழைத்து செல்லப்பட்ட காட்சிகள் ஊடகங்களிலே வெளிவந்திருக்கின்றது. அந்த வகையிலே அவர் ஜனவரி 8ஆம் தேதி வரை அவர் விளக்கமறியலில் வைத்து மேற்கொண்டு இந்த விசாரணைகளை முன்னெடுப்பதற்கு நீதிமன்றம் அனுமதி வழங்கியிருக்கின்றது. அதை கூறிக்கொண்டு நீங்கள் கேட்டதை போன்று உண்மையிலே பலராலும் இந்த விடயம் சுட்டிக்காட்டப்பட்டு வருகின்றது. ரணில் விக்ரமசிங்க அவர்கள் கைது செய்யப்பட்ட போது எவ்வாறான ஒரு நிலைப்பாடு, அதாவது எதிர்கருத்து பரப்புரை எவ்வாறு இருந்ததோ அதை இந்த இடத்திலும் பார்க்கக்கூடியதாக இருந்தது. எப்படி என்று சொன்னால் அதில் ஒரு அடிப்படை நியாயம் இருப்பதாக என்னால் அவதானிக்க முடியவில்லை. ரணில் விக்ரமசிங்க அவர்கள் கைது செய்யப்பட்ட போது எவ்வளவு பெரிய கொள்ளையடித்தவர்கள், எவ்வளவு பெரிய மோசடி செய்தவர்கள், ராஜபக்சேகள் எல்லாம் இருக்கின்ற போது அவர்களையெல்லாம் விட்டு விட்டு வெறுமனே ஒரு தன்னுடைய ஒரு சொந்த பயணத்திலே ஒரு சிறிய ஒரு தொகையை கையாடல் செய்த அது கையாடல் என்று கூட வராது. அப்ப அவர் ஒரு ஜனாதிபதியாக இருந்தவர் இதை கூட செய்யாவிட்டால் எப்படி? அவ்வாறு ஒரு சிறிய ஒரு விடயத்துக்காக ரணில் விக்ரமசிங்க அவர்களை கைது செய்தது ஒரு முறையற்ற அணுகுமுறை. இது இந்த அரசாங்கத்தினுடைய ஒரு அரசியல் பழிவாங்கல் என்பதாக அப்போது இந்த கைது விடயத்தை எதிர்த்து கருத்து தெரிவித்தவர்களுடைய நிலைப்பாடு அதுவாக இருந்தது. அதை நாங்கள் அப்போது தெளிவாக சுட்டி காட்டியிருந்தோம். சிறியதோ பெரியதோ தவறுதான், குற்றம்தான். அது மக்களுடைய பணம், மக்களுடைய வரி பணத்திலே நீங்க 1 ரூபாவை களவாடினாலும் அது குற்றம்தான், 1000 கோடியை களவாடினாலும் குற்றம்தான். அதற்காக சரியான ஒரு நடவடிக்கை எடுக்கின்ற போது ஏன் அவர்களை கைது செய்யவில்லை, ஏன் அவர்களை கைது செய்யாமல் இருக்கின்ற போது ஏன் ஒரு சிறிய குற்றத்துக்காக இவரை கைது செய்தீர்கள் என்றெல்லாம் வியாக்கியானம் செய்வதென்பது பொருத்தமல்ல. அரசாங்கம் அவர்களுக்கு சில நோக்கங்கள், சில விடயங்கள் இருக்கலாம். ஆனால் ஒரு எல்லோருடைய கோப்புகளும் அங்கே தீவிர விசாரணையில் இருப்பதாக அவர்கள் சொல்லி கொண்டு வந்தார்கள். ஆகவே சில விடயங்கள் அந்த அவர்களை கைது செய்வதற்குரிய முகாந்திரத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில உள்ளக விசாரணைகள் நிறைய பெற்று அதற்கான ஆவணங்கள், அதற்கான சாட்சியங்கள் எல்லாம் அவர்களினால் ஓரளவு திரட்டப்பட்டதுக்கு பிற்பாடு தான் அந்த கைது நடவடிக்கை செல்ல முடியும். வெறுமனே ஒரு ஊடகங்களிலே நாங்கள் நேர்காண பேட்டியை கொடுக்கின்ற போது சொல்வதை போன்று பிடித்து கொண்டு வந்து இந்த திரைப்பட காட்சிகளை போன்று நாங்கள் உடனடியாக கைது செய்து நீதிமன்றத்தை உட்படுத்தி சிறையில் அடைத்து விட்டு அடுத்த வேலையை பார்த்து விட முடியாது. அதற்கெல்லாம் காரணகாரியங்கள், ஆதாரங்கள், சாட்சியங்கள் அனைத்துமே தேவை. ஆகவே அந்த விடயங்கள் வருகின்ற போது அவை நடைபெறும்.
அதற்காக அவைகள் தாமதப்பட்டு கொண்டு போகின்றது என்பதற்காக எதையுமே செய்யக்கூடாது என்று நாங்கள் கூற முடியாது. அதே போன்ற ஒரு விடயம் தான் இந்த டக்ளஸ் தேவானந்தா அவர்களுடைய விடயத்திலும் நாங்கள் வருகின்ற கருத்துக்களை பார்க்கின்ற போது 2019 நடைபெற்ற விடயம், அதுவும் ஒரு ஒரு சாதாரண ஒரு கைத்துப்பாக்கி. அந்த ஒரு கைத்துப்பாக்கியை அவர் வழங்கியதற்காக ஏன் அவரை கைது செய்ய வேண்டும் என்ற வகையிலே வியாக்கியானங்கள் வருவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. முதலிலே ஒன்றை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். 2019ஆம் ஆண்டு இந்த விடயம் வெளிவருகின்ற போது கோத்தபாய ராஜ 2019 இறுதி கால பகுதிகளிலே அதற்கு முன்னர் நல்லாட்சியினுடைய அந்த இறுதி காலம் நடைபெற்று கொண்டிருந்தது. பின்னர் அந்த நடுவில் ஒரு 6 மாதங்கள் இந்த குழப்பகரமான மைத்திரிபால அணி சிறிசேன அணி மாறி அங்கே ஒரு குழப்பம் ஏற்பட்டது. அதுக்கு பின்னர் 2019 நவம்பரிலே ஜனாதிபதி தேர்தல் நடைபெற்றது. அதுக்கு பின்னர் 2020 தொடக்கத்திலே பாராளுமன்ற தேர்தல் நடைபெற்றது. அந்த 2019 இறுதியிலிருந்து ராஜபக்சேகளுடைய காலம். அந்த ராஜபக்சேகளுடைய காலத்திலே டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் அமைச்சு பதவியை வகித்திருந்தார். இதே கடத்தொழில் நீரியவளத்துறை அமைச்சராக இப்போது இருக்கின்ற சந்திரசேகர் அவர்கள் பதவி வகிக்கின்ற அந்த கடத்தொழில் அமைச்சராக டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் அந்த காலப்பகுதியில் செயல்பட்டு வந்தார். அதுக்கு பின்னர் ரணில் விக்ரமசிங்க இடைக்கால கோத்தபாய ராஜபக்ச நாட்டை விட்டு தப்பியோடிய பின்னணியிலே ரணில் விக்ரமசிங்க அவர்கள் இடைக்கால பிரதமராக வந்து இடைக்கால ஜனாதிபதியாக வந்து பின்னர் ஜனாதிபதியாக செயல்பட்ட அந்த காலப்பகுதிகளிலும் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் அதே அமைச்சு பதவியில் தொடர்ந்து வந்தார். ஆகவே அந்த 2024ஆம் ஆண்டு இந்த ஜனாதிபதி தேர்தல் நடைபெற்று ஒரு ஆட்சி மாற்றம் வருகின்ற வரை அவர் அந்த அரசாங்கத்துடைய ஒரு முக்கிய நபராக ஒரு அமைச்சராக வலம் வந்திருந்தார். அதை விட ராஜபக்சேகளுடைய ஒரு செல்வாக்கு மிக்க ஒருவராக நம்பிக்கைக்குரிய ஒருவராக டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் திகழ்ந்து வந்தார். ஆகவே அந்த காலப்பகுதியில் அந்த அரசாங்கம் அப்படி ஒரு நேர்மையான ஒரு அரசாங்கமாக அந்த அரசாங்கத்தை நாங்கள் பார்க்க முடியாது. ஆகவே அவர்களுடைய செல்லப்பிள்ளையாக இருந்தவர் அந்த காலப்பகுதியில் அவர் தப்பித்திருந்தார். இப்போது அன்ரோமர் திசாநாயக்க அரசாங்கம் ஒரு வருடத்தை கடந்திருக்கின்றது. அவர்கள் அந்த ஒரு வருடத்துக்குள்ளாக சில முக்கியமான ஒன்று பிள்ளையான் கைது செய்யப்பட்டிருக்கிறார். பிள்ளையான் சிறைச்சாலையில் இருக்கின்றார். இப்போது டக்ளஸ் தேவானந்தா கைது செய்யப்பட்டிருக்கிறார். ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டு பிணையிலே விடுவிக்கப்பட்டிருக்கின்றார். இதே போன்று மேலும் பல பல கைதுகள் தெற்கிலங்கையிலே நடைபெற்று கொண்டிருக்கின்றது. கைது படலம் என்பது தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றது. விசாரணைகளும் தொடர்ந்து கொண்டு இருக்கின்றது. ஆக அந்த வகையிலே நாங்கள் 2019 நடைபெற்றதற்காக இது ஆரணகஞ்சி பழங்கஞ்சின்னு சொல்லி தூக்கி போடுகின்ற விடயம் அல்ல. ஒரு அரசாங்கத்தினுடைய ஒரு முக்கிய ஒரு தரப்பாக இருந்து கொண்டு அவர்களுடைய பாதுகாப்புக்கு பிரத்யேகமாக வழங்கப்பட்ட ஆயுதத்தை ஒரு சட்டவிரோதமாக ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பலோடு தொடர்பட்டவர்களிடம் அந்த ஆயுதம் காணப்பட்டது என்று சொன்னால் அது எவ்வளவு பெரிய ஒரு பாரிய குற்றம். அது அவர்களுடைய கையில் இருந்து அந்த ஆயுதம் கைமாறி இருக்கின்றதா இல்லை வேறு ஏதாவது சம்பவம் நடைபெற்றிருக்கின்றதா என்கின்ற விடயத்தை எல்லாம் விசாரிக்க வேண்டிய ஒரு பொறுப்பு இருக்கின்றது என்று சொன்னால் இது ஒரு பாரிய ஒரு ஆபத்தான ஒரு அறிகுறியாக காணப்படுகின்றது. இப்போ ஒரு விடயம் சொல்லப்படுகின்றது 2000 ஆண்டு நடப்பதிலே இவர்களுக்கு ஆயுதங்கள் வழங்கப்பட்டதாகவும் குறிப்பாக 17 T56 துப்பாக்கிகளும் 6 கை துப்பாக்கிகளும் வழங்கப்பட்டதாக சொல்லப்படுகின்றது. சந்திரிகா அம்மையாருடைய ஆட்சி காலத்திலே டக்ளஸ் தேவானந்தா தரப்பினருக்கு அப்போது அவர்கள் யாழ்ப்பாணம், தீவகம், கொழும்பு உள்ளிட்ட இடங்களிலே அவர்கள் ஒரு பிரதானமாக ஒரு தளம் அமைத்து செயல்பட்டு வந்த ஒரு காலகட்டமாக இருக்கின்றது. அந்த காலகட்டத்திலே அவர்களுடைய தனிப்பட்ட பாதுகாப்பு டக்ளஸ் தேவானந்தா மற்றும் அவரோடு அணியிலே செயல்பட்ட முக்கியஸ்தர்களுடைய பாதுகாப்பிற்கென 17 T56 துப்பாக்கியும் 6 கை துப்பாக்கியும் வழங்கப்பட்டிருக்கின்றது. அதிலே ஒரு கை துப்பாக்கி தான் இவ்வாறு பாதுகாப்பு குழு தரப்பினரிடமிருந்து கைப்பற்றப்பட்டிருக்கின்றது. 2001ஆம் ஆண்டு இடைப்பட்ட காலப்பகுதிகளிலே அப்போது கோத்தபாய ராஜபக்ச பாதுகாப்பு செயலாளராக வந்த காலப்பகுதிகளிலே அவரினால் ஒரு குறிக்கப்பட்ட ஆயுதங்கள் இவர்களிடமிருந்து மீள பெற்றுக் கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. அவ்வாறு மீள இபிடிபி தரப்பினரால் அரசாங்கத்திடம் ஆயுதங்கள் கையளிக்கப்பட்டாலும் எத்தனை ஆயுதங்கள் கையளிக்கப்பட்டது, மிகுதி எத்தனை இருந்தது என்பது தொடர்பான சரியான தகவல்கள் எதுவுமே இதுவரை இல்லை. ஒரு ஒப்புக்கு ஆயுத கையளிப்பு என்பது இடம்பெற்றிருக்கின்றது. அரச தரப்பிலோ இல்லை டக்ளஸ் தேவானந்தா தரப்பிலோ ஒரு தரவு ரீதியாக 17 T56 துப்பாக்கியும் 6 கை துப்பாக்கியும் இவர்கள் வழங்கப்பட்டதாக செய்தி வருகின்றது என்று சொன்னால் அந்த கிட்டத்தட்ட 23 துப்பாக்கிகள் கை துப்பாக்கி T56 23 துப்பாக்கிகள் இவர்கள் வழங்கப்பட்டிருக்கின்றனர். அதில் எத்தனை கொடுத்தார்கள், எத்தனை இவர்கள் வைத்திருந்தார்கள் என்பதற்கு இதுவரை இந்த விசாரணையில் நடைபெறுகின்ற இந்த காலத்தில் இந்த தகவல்களை நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இல்லை. ஆகவே அவர்கள் கூறுகின்றபடியும் தாங்கள் கையளிக்கப்பட்ட இடத்திலிருந்து, அதாவது இலங்கை இராணுவத்திடம் இருந்து தான் இந்த துப்பாக்கிகள் வெளியே சென்றிருக்க கூடும்
இதுக்கும் டக்ளஸ் தேவானந்தா தரப்புக்கும் எந்த சம்பந்தம் இல்லை என்பதாக கூறுகின்ற ஒரு தரப்பும் இருக்கின்றது. அப்படியான செய்திகளை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே இது விசாரணைகளுடைய முடிவிலே என்னால் இப்போ டக்ளஸ் தேவானந்தா என்பவர் ஒரு சாதாரண ஒரு நபர் அல்ல. இதை விட பல விடயங்களை, பல வழக்குகளை, பல கைதுகளை கடந்து வந்தவர். ஒரு ஆயுத போராட்டமாக, அதாவது விடுதலை புலிகள் அமைப்பை போன்று இளமக்கள் புரட்சிகர முன்னணி என்ற ஒரு போராட்டத்தை அப்போது பத்மநாபா தலைமையில் அவர்கள் ஒரு போராட்டத்தை தொடங்கிய போது அதிலிருந்து பிரிந்து பின்னர் இவர் ஈழமக்கள் ஜனநாயக கட்சி என்ற ஒரு கட்சியை தொடங்கினார். அரசியல் ரீதியாக இந்தியாவில் இருந்து இலங்கை திரும்பியதற்கு பிற்பாடு ஒரு அரசியல் கட்சியை தொடங்கி மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி என்கின்ற ஒரு அரசியல் கோரிக்கை சுலோகத்தை முன்வைத்து அவர் இன்றவர் அரசியல் செய்து வருகின்றார். தெற்கிலங்கையிலே எத்தனை ஆட்சிகள் மாறினாலும், குறிப்பாக ராஜபக்சேகள், சந்திரிகா அம்மையார் போன்றவர்களுடைய காலங்களிலே அந்த அரசாங்கத்தோடு சேர்ந்து பயணித்து அமைச்சு பொறுப்புகளை ஏற்றவர் தான் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள். ஆகவே ஒரு பொய்யான குற்றச்சாட்டில் இல்லை, இவர்கள் கூறுவதை போன்று இவர்களால் கையளிக்கப்பட்டு இராணுவத்திடம் இருந்துதான் அந்த துப்பாக்கி பாதாளக்குழுவிடம் சென்றது என்று சொன்னால் நிச்சயமாக இந்த விடயத்தை இலகுவாக கடந்து டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் வெளியே வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கின்றது. ஆகவே இந்த விசாரணையினுடைய இறுதியிலே அந்த விடயங்கள் வெளிவரக்கூடியதாக இருக்கும். ஆனால் எது அப்படி இருந்தாலும் நாங்கள் 2019 நடந்த என்பதற்காக அவர் கைது செய்யப்படக்கூடாது என்று நாங்கள் கருதிவிட முடியாது. ஆனால் இந்த அரசாங்கம் இந்த விடயங்களிலே மிக ஒரு நிதானமாக தந்து ரணில் விக்ரமசிங்கனுடைய கைது கூட அந்த கைது செய்யப்பட்ட விடயத்தை யாருமே பிழை என்று சொல்லவில்லை. ஆனால் ஒரு சிறியொரு தொகைக்காக ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதியாக நாட்டுக்கு இவ்வளவு பெரிய சேவைகளை செய்தவரை இப்படி அவமானப்படுத்துவதா, இதை விட பாரிய குற்றங்களை செய்தவர்கள் விட்டு இவரை கைது செய்வதா என்ற ஒரு குற்றச்சாட்டு தான் முன்வைக்கப்பட்டதே தவிர அவர் அந்த கைது செய்யப்பட்ட காரணமோ அதற்கு முன்வைத்த குற்றச்சாட்டோ இல்லை அவர் கைது செய்யப்படத்தான் வேண்டியவர் என்கின்ற அந்த யாருமே மறக்கவில்லை. அந்த ஒரு அனுதாப ரீதியாக அந்த விடயத்தை அவர்கள் பார்க்கின்றார்களே தவிர அந்த முறைமையை யாருமே எதிர்க்கவில்லை. ஆக டக்ளஸ் தேவானந்தா விடயத்திலும் நிச்சயமாக அரசாங்கம் மிக நிதானமாக இந்த சகல விடயங்களையும் ஆராய்ந்து அது தொடர்பான பின்னணிகளை வலுவான ஒரு பின்னணியில் தான் அவர் கைது செய்யப்பட்டிருக்கலாம் என்று நாங்கள் எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. நாங்கள் வடமாகாணத்திலே இருக்கின்ற ஜேவிபி தரப்பினருடைய ஆர்வ கோளாறுத்தனத்தையும் அன்றகுமார திசாநாயக்கா தரப்பினருடைய கொழும்பு மைய அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகளையும் ஒன்றாக நாங்கள் அளவிட்டு விட முடியாது. இவர்கள் அந்த ஒரு என்ன சொல்வது, ஒரு சிறுபிள்ளைத்தனமாக இவர்கள் தங்களுடைய ஒரு சுயலாப அரசியலுக்காக இவர்கள் ஒரு விளம்பர அரசியலை முன்போடு செல்கின்ற போக்கையும் அவர்களுடைய அந்த காத்திரமான அணுகுமுறைகளை நாங்கள் ஒரே சமதளத்தில் வைத்து நாங்கள் பார்த்து விட முடியாது. அந்த வகையிலே டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் கைது என்பது உண்மையிலே அரச தரப்பிலே அதுக்கு வலுவான காரணங்கள் இருக்கலாம் என்றுதான் நம்பக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே அவர் மீது அவர் மட்டுமல்ல, எவராக இருந்தாலும், அது ரணில் விக்ரமசிங்கவாக இருக்கட்டும், ராஜபக்சேகளாக இருக்கட்டும், இல்லை நாமல் ராஜபக்சவாக, இல்லை ஸ்ரீதரனாக இருக்கட்டும், இல்லை கயந்திரமா, எவராக இருந்தாலும் சட்டத்தின் முன் அனைவருமே சமன். தமிழ் மக்கள் ஒரு நீதி கோருகின்ற சமூகம் என்ற அடிப்படையிலே இவர் அவர் என்ற எந்த பேதமும் இல்லாமல் நீதியின் முன்னாலே அவர்கள் குற்றவாளிகளாக இல்லை குற்றம் இழைத்திருக்கின்றார்கள் என்று சொன்னால் அதற்கான முறையிலே அவர்கள் தண்டிக்கப்பட்டே ஆக வேண்டும் என்பதிலே மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை. ஒரு நீதி கோருகின்ற ஒரு அடக்கப்பட்ட இனம் என்கின்ற வகையிலே நாங்கள் இவ்வாறான சட்ட ரீதியான நடவடிக்கைகளை எங்களுக்கு சார்பானவர்கள் இல்லை தமிழர்கள் என்ற ஒரு கண்ணோட்டத்திலோ நாங்கள் அப்படி ஒரு இரண்டு நிலைப்பாட்டோடு நாங்கள் பார்க்க முடியாது. நீதி இனம், மதம், மொழி, நிறம் எதுவுமே ஆண் பெண் எந்தவித வர்க்க வேறுபாடு எதுவுமே பார்க்காமல் எல்லோருக்கும் சமனாக பேணப்பட வேண்டும். அந்த வகையிலே டக்ளஸ் தேவானந்தா அவர்களும் நிச்சயமாக ஒரு ஆளுமை மிக்க ஒருவர். தன் மீதான ஒரு நியாயப்பாடுகள் இதில் இருக்கும் பட்சத்தில் என்னால் ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு ஒரு அனைத்துலக அழுத்தங்கள் பிரயோகிக்கப்பட்டது. உள்ளக ரீதியாக அரசியல் கலவரங்கள் ஏற்படலாம் என்கின்ற ஒரு நாடு அமைதியின்மையை நோக்கி நகரலாம் என்கின்ற ஒரு பிம்பம் கட்டி எழுப்பப்பட்டது. அவ்வாறான பின்னணியில் தான் அவர் பிணையில் விடுவிக்கப்பட்டார். இல்லையென்றால் அவர் விடுவிக்கப்படக்கூடிய ஒரு வாய்ப்புகளே இல்லை. ஆனால் டக்ளஸ் தேவானந்தா அவர்களுக்கு அப்படியான ஒரு அரசியல் பின்னணி இன்று பிள்ளையானுக்கு என்ன நடந்தோ தான் டக்ளஸ் தேவானந்தா அவர்களுக்கு நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. இது இவர்களுக்கான ஒரு பாடமாக இருக்க வேண்டும். இன்று ரணில் விக்ரமசிங்கவுக்காக கொந்தளித்த தெற்கிலங்கை இன்று பிள்ளையானுக்காகவோ டக்ளஸ் தேவானந்தாக்காகவோ ஒட்டுமொத்த தெற்கிலங்கையும் வேண்டாம், இவர்கள் யாருக்கு சேவகம் செய்தார்களோ
யாருக்கு விசுவாசமாக இருந்தார்களோ இன்று அவர்கள் கூட இவருக்காக குரல் கொடுப்பதற்கு தயாராக இல்லை. இன்று பிள்ளையான் யாருக்காக செயல்பட்டார்? ராஜபக்சேக்களுக்காக தமிழ் இனத்துக்கு இரண்டகம் செய்து செயல்பட்டார். ஆனால் இன்று பிள்ளையானை கைவிட்டு விட்டார்கள். அந்த கைதை அரசியலாக்குவதற்காக சென்றார்கள், சந்தித்தார்கள், அதை ஒரு அரசியலாக்கினார்கள். இன்று பிள்ளையானை மறந்து விட்டார்கள். டக்ளஸ் தேவானந்தாவையும் அப்படித்தான் மறந்து விடுவார்கள். இந்த அன்னூர் அரசாங்கத்துக்கு எதிராக தங்களுடைய ஒரு அரசியல் ஒரு பழிவாங்கல் என்கின்ற கோணத்திலே தங்களுடைய அரசியல் லாபத்துக்காக டக்ளஸ் தேவானந்தா அவர்களை பற்றி ஒரு கிழமை 2 கிழமை பேசுவார்கள். அதற்கு பின்னர் வழக்கு நடவடிக்கைகள் விசாரணைகள் என்று தொடர்கின்ற போது அவர்கள் மறந்துவிட அடுத்த விடயத்துக்கு சென்று விடுவார்கள். இவர் பிள்ளையானை போன்று சிறையில் இருக்க வேண்டிய ஒரு பரிதாப நிலைமை ஏற்படக்கூடும். ஆகவே அரசாங்கத்துக்கு முட்டு கொடுக்கின்றோம் என்ற பெயரிலே சொந்த இனத்துக்கு துரோகம் செய்கின்றவர்களுக்கு இது ஒரு படிப்பினையாக இருக்கும். பிள்ளையான் இன்று நேற்று பிள்ளையான், இன்று டக்ளஸ், நாளை யாராகவும் இருக்கலாம். ஆகவே குறைந்தபட்சம் நீங்கள் வாக்களித்த இல்லை நீங்கள் நம்புகின்ற வடகிழக்கு தமிழ் மக்களுக்கு நீங்கள் விசுவாசமாக, நேர்மையாக, உண்மையாக இருந்தால் அவர்கள் உங்களுக்காக துணை நின்றிருப்பார்கள். இன்று அவர்கள் வீதியில் இறங்கி போராடி இருப்பார்கள். உங்களுக்கான கவசமாக அவர்கள் இருந்திருப்பார்கள். எங்களுடைய தமிழ் தேசிய பரப்பில் இருப்பவர்களும் அதை சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்று மதுபான சாலைகளுக்கான உரிமம் தொடர்பான விடயங்களும் ஒரு சர்ச்சைக்குரிய ஒன்றாக இருக்கின்றது. ஆகவே அந்த விடயங்களும் வெளிவருகின்ற போது யார் யார் அதற்கு காரணமானவர்கள் சட்டத்தில் முன்னாலே சிறை செல்லக்கூடிய ஒரு நிலைமை இருக்கின்றதோ இல்லை அவர்கள் குற்றவாளிகளாக அடையாளம் காணப்படுகிற நிலைமை வருமோ தெரியாது. ஆகவே அதையெல்லாம் கடந்து நீங்கள் உண்மையாக மக்களுக்கு என்ன செய்கின்றீர்களோ அதுதான் உங்களுக்கான ஒரு அறுவடையாக இருக்கும் என்பதைத்தான் இந்த இடத்துல நாங்கள் கூறிக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றோம். இதெல்லாம் எங்கள் தமிழ் அரசியல்வாதிகளுக்கு இப்படியெல்லாம் சிந்தனைகள் வந்தால் நாங்கள் இப்போ எங்கே நின்றுப்போம்? நீங்கள் இப்பொழுது கூறுங்கள் சட்டத்துக்கு முன் அனைவரும் சமமாக இருக்க கையாள வேண்டும் என்று கூறுகிறீர்கள். அதுதானே அடிப்படை பிரச்சனையாகவே இருக்கிறது. தமிழர்களுக்கு ஒரு சட்டம், சிங்களவர்களுக்கு ஒரு சட்டம். இப்போ நீங்கள் சிங்கள அரசியல்வாதிகள் எப்படி தமிழ் அரசியலில் இருப்பவர்களை தங்களுக்கு தேவையாக பயன்படுத்திவிட்டு கைவிட்டு விட்டார்கள் என்று நீங்கள் கூறும் பொழுது இது எங்களுடைய ஆனால் ஒன்று டக்ளஸ் தேவானந்தா பொறுத்தப்பட்டில் உங்களுக்கு தெரியும் ராமேந்திரன், இந்த முகமூடி போட்டு தலையாட்டி இத்தனை அப்பாவி மக்களை கொள்வதற்கு இவர்கள் அங்கே உறுதுணையாக இருந்தார்கள். பலர் கூறுகிறார்கள் இவர்கள் they deserve it, இவர்கள் இது அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு தண்டனையாகத்தான் அவர்கள் பார்க்கிறார்கள் என்று கூறுகிறார்கள். இருந்தாலும் ஒரு சிலர் கூறுகிறார்கள் என்னதான் இருந்தாலும் தமிழ் இல்லையா, அப்போ நாங்கள் அதற்காக ஏதோ ஒரு விதத்தில் நாங்கள் குரல் கொடுத்தாக வேண்டும் என்று கூறுகிறார்கள். அவர்களுக்கு நீங்கள் என்ன கூறுவீர்கள்? உண்மையில் நீங்கள் கூறியதை போன்று 2000 ஆண்டு நடுப்பகுதியிலே இந்த ஆயுதங்கள் இவர்களுக்கு வழங்கப்பட்டது என்று சொன்னால் உங்களுக்கு அந்த தீவு பகுதியிலே வைத்து தமிழ் தேசிய கூட்டமைப்பு அந்த தேர்தல் பரப்புரைக்கு சென்றவர்களுக்கு என்ன நடந்தது என்பது உங்களுக்கு தெரியும். உண்மையிலே இப்படி காடையர்கள் என்கின்ற சொல்லைத்தான் அந்த சம்பவத்தோடு தொடர்பட்டு நாங்கள் அந்த நேரத்தில் ஊடகங்கள் மக்களால் அடையாளப்படுத்தப்பட்டிருந்தது. ஒரு ஜனநாயக ரீதியாக நடைபெற்ற தேர்தல். அப்போது தீவு பகுதி இவர்களுடைய ஒரு இரும்பு கோட்டையாக இருந்தது. டக்ளஸ் தேவானந்தா தரப்பினருடைய ஒரு இரும்பு கோட்டையாக இருந்தது. அதற்கு வேறு யாருமே நுழைய முடியாது என்கின்ற அளவுக்கு அவர்கள் தங்களுடைய ஒரு ராஜ்யத்தை அங்கே நடத்தினார்கள். ஆகவே ஜனநாயக ரீதியாக அந்த தேர்தல் அறிவிக்கப்பட்ட போது அந்த பாராளுமன்ற தேர்தல் நிமித்தமாக தமிழ் தேசிய கூட்டமைப்பாக மாவை சேனாதிராயா, சிவாயிலிங்கம் உள்ளிட்டவர்கள் அங்கே பரப்புரைக்கு சென்ற போது நான் நம்புகிறேன் நாரந்தனை பகுதியில் வைத்து இவர்கள் மீது மிக கடுமையாக கொலைவரி தாக்குதல் நடத்தப்பட்டது. அதிலும் குறிப்பாக சிவாயிலிங்கம் அவர்களை குறிப்பிட்டு கேட்டு யார் அந்த சிவாயிலிங்கம் என்பவரை உறுதிப்படுத்தியதற்கு பிற்பாடு அவர் ஒரு கொலை செய்கின்ற நோக்கத்தோடு அவர் மூர்க்கத்தனமாக தாக்கப்பட்டார்கள். தப்பித்தது உண்மையிலே அதிர்ஷ்டவசமான என்றால் கூற வேண்டும். உண்மையிலே மாவை சேனாதிராய் அவர்கள் தலையிலும் கையிலும் ஒரு காயங்களுக்கு உள்ளாகி ஒரு பலத்த காயங்கள் ஏற்பட்டிருந்தது. சிவாஜிலிங்கம் அவர்கள் உடம்பு முழுவதுமே அவருடைய அந்த முழங்காலை குறிவைத்து அடித்தார்கள், காலை குறிவைத்து அடித்தார்கள். இவர் நீதான சிவாஜிலிங்கம் என்று கேட்டு கேட்டு அவரை அடித்து முறித்து கொல்ல வேண்டும் என்கிற அளவிலே அது ஒரு திரைப்படத்திலே ஒரு வடிவேல் இருப்பதை போன்ற ஒரு நிலையைத்தான் எங்களுக்கு அது அந்த உண்மையில் அந்த அவருடைய உடம்பு முழுவதுமே மாவுக்கட்டு போடப்பட்ட நிலைமையில் தான் சிவாஜிலிங்கம் அவர்கள் அந்த சம்பவத்துக்கு பிற்பாடு ஒரு மருத்துவ சிகிச்சையில் இருந்தார். அவ்வளவு தூரத்துக்கு அவர்கள் அங்கே மிக கொடூரமான முறையில் அவர்கள் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதுன்னு சொன்னால் அப்போ எதற்காக இந்த ஆயுதம் வழங்கப்பட்டது என்பதை நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டியிருக்கின்றது. இன்று நாங்கள் சுமந்திரன் அவர்கள் விசேட அதிரடிப்படை பாதுகாப்போடு வலம் வருகின்ற போது முன்வைக்கின்ற விமர்சனமும்
டக்ளஸ் தேவானந்தா தமிழர்கள் மத்தியில் அரசியல் செய்வதற்கு அவருக்கு ஆயுதங்கள் வழங்கப்பட்டதை நாங்கள் ஒன்றாக தான் பார்க்க முடியும். தமிழ் மக்களுக்காக நீங்கள் அரசியல் செய்கின்றீர்கள், உங்களுடைய மக்களுக்காக நீங்கள் சேவை செய்கின்றீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக அந்த நாங்கள் முன்னர் குறிப்பிட்ட அந்த மக்கள் உங்களுக்கு கவசமாக இருப்பார்கள். அதைவிட உங்களுக்கு எந்தவித பாதுகாப்பும் தேவையில்லை. ஆகவே அரசாங்கம் இவர்களுக்கு ஒரு ஆயுதத்தை வழங்கி இருக்கின்றது என்று சொன்னால் எதற்காக அந்த ஆயுதங்கள் வழங்கப்பட்டது என்பதை இப்படியான சம்பவங்கள் எங்களுக்கு எடுத்து காட்டுகின்றது. இன்றைக்கு நிமல் ராயன் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டதிலே நேரடியாக ஈழ மக்கள் ஜனநாயக கட்சிக்கு தொடர்பு இருப்பதாக சொல்லப்படுகின்றது. நிச்சயமாக அந்த அரசாங்கத்தால் இவர்களுடைய பாதுகாப்பு என்று வழங்கப்பட்ட அந்த 17 T56 துப்பாக்கியிலோ இல்லை 6 கை துப்பாக்கியிலோ ஏதோ ஒன்றிலிருந்து புறப்பட்ட சன்னன் தான் நிமல் ராயன் அவர்களுடைய உயிரை குடித்திருக்கும். அதே போன்று எண்ணற்றவர்கள் இங்கே கடத்தப்பட்டிருக்கின்றார்கள். அவர்கள் இவ்வாறு சுட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இன்று கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்ட பலருடைய பின்னணியிலே ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி, குறிப்பாக டக்ளஸ் தேவானந்தா அவர்களுடைய பிரசன்னத்திலே, அவர்களுடைய முதன்மை தளபதிகளாக இருந்தவர்களுடைய பிரசன்னத்திலே தான் அந்த விடயங்கள் எல்லாம் நடைபெற்றது என்று இன்றும் சாட்சியங்கள் இருக்கின்றது. இன்று மண்டதீவு புதைகுழி டக்ளஸ் தேவானந்தா அவர்களுடைய மேற்பார்வையில் நடைபெற்றதாகத்தான் செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றது. இன்று காணாமலாக்கப்பட்ட எத்தனையோ அம்மாமார், இவர்கள் இந்த ராஜபக்சேவுடைய காலத்தில் அமைச்சு பதவி ஏற்பதற்கு முன்னர் சாதாரணமாக இவர் இருந்த நிலையிலே இவர் மீதான எத்தனையோ ஆவணங்கள், குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டது. ஆனால் இவர் பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டு ராஜபக்சேவுடைய காலத்தில் ஒரு அமைச்சராக வந்ததுக்கு பிற்பாடு அவர்களுடைய உயிரச்சம் காரணமாக, அதாவது ஆளுங்கட்சியிலே ஒரு முக்கிய செல்வாக்கு மிக்க நபராக இருக்கின்றார் என்ற வகையிலே அவர் தொடர்பான குற்றச்சாட்டுகள் மௌனிக்கப்பட்டது. ஏனால் அந்த இருக்கின்ற சாட்சியங்களும் நெருக்கடிகள் காரணமாக மௌனிக்கப்படக்கூடிய ஒரு ஆபத்து இருந்ததால் அவர்கள் தங்களை தாங்களே மௌனித்துக் கொண்டார்கள். ஆகவே நாங்கள் டக்ளஸ் தேவானந்தா தரப்பினருடைய பட்டியல் நிச்சயமாக அது ஒரு மிகப்பெரிய ஒரு பட்டியலாக நின்று கொண்டுதான் இருக்கும். ஆகவே தமிழர் என்ற காரணத்துக்காக தான் நீதி அனைவருக்குமே சமனானது. அதற்கு முன்னாலே எங்களுக்கு தெரிந்தவர், எங்களுக்கு அபிமானம் மிக்கவர் இல்லை தமிழர் என்ற அடிப்படையிலே நாங்கள் இதெல்லாம் பார்த்து விட முடியாது. அப்படி பார்ப்பவர்கள் உண்மையிலே அன்றோமர் திசநாயக அரசாங்கத்தினுடைய நாங்கள் ஆரம்பத்திலிருந்து ஒரு விடயத்தை தெளிவாக கூறி வருகின்றோம். தெற்கிழங்கையை பொறுத்தவரையிலே ஒரு மிக சிறந்த ஒரு அரசியல் தலைமைத்துவத்தை வழங்கக்கூடிய ஒரு தரப்பாக இந்த அன்றோமர் திசநாயக தலைமையிலான அரசாங்கம் திகழ்ந்து வருகின்றது என்று மறுத்துவிட முடியாது. ஆனால் இது அரசாங்கம் தமிழர்களுக்கான தீர்வை தருமா என்று சொன்னால் நிச்சயமாக இந்த 77, 78 ஆண்டு கால வரலாறுடைய நீட்சி தான் தமிழர்களுக்கான ஒரு முடிவாக இருக்கும் என்பதை நாங்கள் அறுதியிட்டு கூறி வருகின்றோம். அந்த வகையிலே நாங்கள் ஒரு நேர்மையோடு இந்த விடயத்தை பார்ப்பதாக இருந்தால் நிச்சயமாக இதை இது டக்ளஸ் தேவானந்தா தரப்பில் தான் அவருடைய கையில் தான் இருக்கின்றது. அந்த துப்பாக்கி தொடர்பான விடயம் இல்லை இவர்களுக்கு வழங்கப்பட்ட துப்பாக்கிகள் தொடர்பான இது இவர்கள் மேற்கொண்ட அரசியல் படுகொலை தொடர்பான வழக்கு அல்ல. அந்த கை துப்பாக்கி ஒரு பாதாள உலக குழுவிடம் சென்றிருக்கின்றது. அது எவ்வாறு சென்றது, எதற்காக வழங்கப்பட்டது என்கின்ற விடயம்தான் இப்போது விசாரணையில் இருக்கின்றது. ஆகவே அவர்களுடைய பக்கம் நியாயம் இருந்தால் இது நிமல் ராயன் தொடர்பான விடயமோ இல்லை வடக்கிலே இடம்பெற்ற இவ்வாறான பல கடத்தல்கள் படுகொலைகள் சம்பந்தப்பட்ட வழக்கோ இல்லை. வெறும் அவர்களுடைய பாவனைக்கென்று வழங்கப்பட்ட துப்பாக்கிகள் சம்பந்தப்பட்ட விடயம். அதிலே நேர்மை இருந்தால் அவர்கள் சட்டத்தின் துணையோடு நிச்சயமாக அவர்கள் வெளிவர முடியும். அதற்காக நாங்கள் அரசாங்கத்துக்கு எதிராக நின்று கொண்டு இதுக்கு எதிராக குரல் கொடுப்பது என்பது நிச்சயமாக அது தமிழர்கள் அவ்வாறான ஒரு நிலைப்பாட்டோடு நாங்கள் இந்த விடயத்தை அனுபவமாக இருந்தால் நிச்சயமாக நாங்கள் நீதி கோருவதற்கு தகுதியற்ற ஒரு தரப்பாகத்தான் நாங்கள் இருப்போம் என்பதை தான் இந்த இடத்துல சுட்டிக்காட்ட முடியும். நன்றி ராமேந்திரன். இன்றைய நிகழ்ச்சியில் இணைந்து முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா அவருடைய கைது தொடர்பான பின்னணி என்ன என்ற விடயங்களை உயிரோடு தமிழ் உறவுகளோடு பகிர்ந்து கொண்டமைக்காக அன்பர்கள் சார்பாக நன்றி கூறிக்கொண்டு மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம். நிச்சயமான நன்றி, வணக்கம்.